எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா இத தெரியல திரும்பி நீராருமா தெரியல வெறுப்பேத்திரியா ஊட்ட விட்டு வெளியே போடா. இன்ட்ரோ ஓகேவா இல்ல கண்ணாடி போட்டுக்கிட்டா? போதும் பண்றாங்கக்கா. வணக்கம் ரசிக பெருமக்களே, இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறீங்க கேட்டீங்கன்னா, சில கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, தன்னோட 40-50 வயசுலயே இன்னும் வரல கிரிக்கெட் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன வயசாகி போயிடுச்சு நினைச்சா அங்கிள் என்னடா இந்த மனுஷன் இவ்வளவு நல்லா விளையாடுறாரு, அவருக்கு போரே அடிக்காதான்ற போல நம்மளுக்கு வந்து தோணும். ஆனா இவங்கள பத்தி பார்க்க போறீங்களான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. சில பேர் இருக்கானுங்க, தன்னோட 25 வயசுல ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு ஓடிடுறானுங்க. வேலை வெட்டியே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறான். டேய், அங்க ஒருத்தன் 45 வருஷம் விளையாடிட்டு இருக்கான், நீ என்னடா 25 வயசுல ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு போறியே. அந்த மாதிரி இருக்கிற சில பல பிளேயர்ஸை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. அதுலயும் சில பேர் முக்கியமான காரணத்துக்காக ரிட்டைர்மெண்ட் ஆயிருப்பானுங்க, சில பேர் பத்தினா காசுக்கோசம் ரிட்டையர் ஆயிருப்பானுங்க. அவனுங்களாம் இந்த வீடியோல வந்து நீங்க ஃபுல்லா பாப்பீங்க. சோ நான் உங்க யுவராஜ். இன்னைக்கான வீடியோ ஏன்டா ரிட்டையர் ஆனீங்க. மெதுவாப்பா, காதெல்லாம் கொய்யினுதுல. ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்கிற பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா நிக்கோலஸ் பூரான். இந்த பூரானோட பேட்டிங் பத்தி உங்களுக்கே தெரியும். அடிச்சா அடி, மிதிச்சா மிதி, உதைச்சா உதைன்ற மாதிரி தரமா வந்து பேட்டிங் ஆடுவாரு. அண்ட் இந்தியா அகேன்ஸ்டும் பல போல காட்டு காமிச்சிருக்காரு, உங்களுக்கே தெரியும். ஓகே. அண்ட் வேர்ல்டு வைடா இவர் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு பிளேயரு. அவரோட ஐப்பும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்டர்ல அதிகம் தான். ஓகே. அண்ட் கிறிஸ் கெயில், பொலார்ட் இவங்க லிஸ்ட்ல இருக்கிற அடுத்த ஆடிட்டர்னு கேட்டீங்கன்னா இவரும் தான். அண்ட் இவரு பத்தினா ரீசெண்டா தன்னோட 29 வயசுல வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. எதனாலன்னு கேட்டீங்கன்னா அவர் கொடுத்த அர்த்தத்தை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளேயரா நீ இருப்பியாடான்னு தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு ஆரம்பத்துல இருந்தே சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசாட்சி வந்து உருட்டும். என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. வந்து அவரோட நாட்டுக்கோசம் பிளே பண்ண சொல்ல வெஸ்ட் இண்டியன்ஸ் கிரிக்கெட் போர்டு வந்து அவருக்கு வந்து சேலரி வந்து கம்மியா தராங்களாம் மாசானா. அதனால பாத்தீங்கன்னா நான் அதுல இருந்து மட்டும் ரிட்டையர் ஆயிட்டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல மட்டும் ரிட்டையர் ஆயிட்டு அவர் பாத்தீங்கன்னா குளோபலா நடக்கிற இந்த T20 லீக்ல மட்டும் பிளே பண்ணுவாராம். எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பிக் பாஸ் லீக், அது மட்டும் இல்லாம IPL இந்த மாதிரி லீக் எல்லாம் பிளே பண்ணா மணி கொஞ்சம் அதிகமா கிடைக்கல. சோ அதுக்கோசம் மட்டும் அவர் வந்து பிளே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கோலஸ் பூரான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். டேய், ஏன்னா நாடா இல்ல சோறான்னு பாத்தீங்கன்னா எனக்கு சோறு தான் முக்கியம். அங்க முக்கியமா சாப்பாடு முக்கியமா? ஆதி காலத்துல பிளே பண்ண கிறிஸ் கெயில், பொலார்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரசெல்லா இருக்கட்டும், அவங்களே இந்த டிசிஷன் எடுக்கல. யாரா நீ புதுசா இந்த மாதிரி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். ஹலோ, வெளியே போடா. ஒரு கிரிக்கெட் பிளேயரா ஆகணும்னு நினைக்கிற ஒரு பையனோட மனசுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா தன்னோட நாட்டுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மனசுல நினைப்பாங்க. ஆனா தலைவன் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா அது வந்து உல்டாவா வந்து பண்ணிருக்காரு. இது வந்து நீங்க அவர் சைட்ல போய் பாத்தீங்கன்னா அது வந்து கரெக்டா இருக்கும், நம்ம சைட்ல இருந்து பார்க்க சொல்ல அது பாத்தீங்கன்னா ஒரு தப்பா இருக்கும். சோ அது அவங்கவுங்க பாஸ்பெக்டிவ்ஸ், நம்ம வந்து எதுவும் சொல்லிக்கிறது இல்ல. காசு வாங்கிட்டாங்க பாடி. ஸோ என் சைட்ல இருந்து பார்க்க சொல்ல அது வந்து தப்பா தான் தோணுது. ஏன்னா நாடோட காசு ரொம்ப முக்கியமானு கேட்டீங்கன்னா அது வந்து கிடையாது. அப்படியும் தாண்டி பாத்தீங்கன்னா அதுவும் தாண்டி அவ்வளவு முக்கியமானு கேட்டீங்கன்னா அது வந்து அவசியமா என்னன்னு தெரியல. ஸோ ஓகே, கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா சும்மா தான் இருக்கு, உங்களுக்கு தோன்றது கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கிற பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜேம்ஸ் டைலர். இவரு பார்த்தீங்கன்னா ஒரு சேடான ரிட்டையர்மெண்ட்னே சொல்லலாம். அவரோட 26 வயசுல எந்த பிளேயருக்குமே எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் வரக்கூடாது. பட் அவருக்கு பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ அண்ட் ஃபியூச்சர்ல வர பிளேயர்ஸாக இருக்கட்டும் அண்ட் கரண்டா பிளே பண்ணிட்டு இருக்க எல்லா கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கும் இந்த மாதிரி வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடாதுன்னு ஒரு ப்ரே பண்ணிப்போம். ஃபேவரட்டான ஜேம்ஸ் டைலர் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்காக 33 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காரு. 1199 ரன் வந்து அடிச்சிருக்காரு டோட்டலா. அண்ட் இங்கிலாந்து எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஒன் டவுன் பேட்ஸ்மேன், அது மட்டும் இல்லாம ஜோ ரூட்டா வருவாரு, ஜாஸ் பட்லர், இந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா அவர் இதயத்துல வந்து ஒரு கோளாறு ஆயிடுது. ARVCன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வந்து வருது அன்பார்ச்சுனேட்டா. இது பார்த்தீங்கன்னா ரேரான ஒரு கேஸ் தான். 1000ல் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து வரும், இந்த நோய். அண்ட் அன்பார்ச்சுனேட்டா பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் டைலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து வந்துடுச்சு. ஹார்ட்டுக்கு வந்து அவ்வளோ பிளட் சர்டிஃபிகேட் வந்து போகாது. ஸோ அதனால வந்து அவரால் ஓடுறது, ஜம்ப் பண்றது, தாவறது, ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்றாங்க. அதையும் தாண்டி அவர் வந்து பிளே பண்ணாருன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஸோ அவர் வந்து இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்ணதுனால அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவர் ஒன்றும் சாதாரணமா ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அவர் வந்து கம்பல்சரியா கைத்து பிடிச்ச அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண வச்சிருக்காங்க. நான் செத்தாலும் பரவாயில்ல, கிரிக்கெட் கிரவுண்ட்ல நான் விளையாடி செத்தனா அது ஒரு பிளேயரா எனக்கு அதோட பெருமை என்ன இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு. மதம் கொண்ட யானை இருக்குடா, நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். கிரிக்கெட் அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்,
எங்களுக்கு கிரிக்கெட்டோட உங்களோட உயிர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கிலாந்து போர்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ப்ரெஷர் பண்ணனால மட்டும்தான் அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு. ஸோ இது அவர் மேலேயும் தப்பு இல்லை, நல்ல டேலண்ட் இருக்கு, நல்ல பேட்ஸ்மேன் அண்ட் நேச்சுரல் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஆக்கிடுச்சு. என்ன பண்றது, அதான் சாவு ஊந்து போச்சே, எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க தான் வாங்க. அடுத்துதான் நம்ம லிஸ்ட்ல இருக்கிற பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவோட ரொம்ப ரிச்சஸ்டான கிரிக்கெட் பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க உங்க லிஸ்ட்ல சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி, MS தோனி இவங்களெல்லாம் வந்து சொல்லுவீங்க, ரோஹித் சர்மா. அண்ட் இவரு பத்தினா இன்டர்நேஷனல் மேட்ச் பிளே பண்ணதில்ல, IPL மேட்ச் பிளே பண்ணதில்ல, அப்புறம் எப்பறம் ரிச்சஸ்டான கிரிக்கெட் பிளேயர் நீங்க சொல்லலாம்னு கேக்குறீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. உன்னோட அப்பா பார்த்தீங்கன்னா ஆதித்ய பிர்லா, அவரோட ஃபேமிலியில இருந்து வந்த பையன் தான் அரியமான் பிர்லா. அவர் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்க சொல்லி அவருக்கு வந்து பயங்கர ஆசையா இருக்கு கிரிக்கெட்ல வந்து பிளே பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து ஆர்வம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரஞ்சி டிராஃபி வந்து பிளே பண்றாரு. ரஞ்சி டிராஃபில பயங்கரமா பிளே பண்ணதுனால 2017ல 2018ல பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து RRக்கு வந்து சான்ஸ் கிடைக்குது. IPL வந்து டெபியூட் பண்றாரு. மேட்ச் பிளே பண்ணாம வெளியே வந்து உட்கார வச்சிருக்காங்க. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா அங்க ஆல்ரெடி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, யங் பிளேயர்னால ஒரு வருஷம் வந்து உட்கார வச்சாங்க. மும்பைல இருக்கிற பிக்கஸ்டான ஒரு பிசினஸ் மேன்ல அவரும் ஒருத்தர் ஆதித்ய பிர்லா. ஸோ ஒரு ஃபேமிலிக்கு அவங்க ஃபேமிலியில இருக்கிற ஒரே ஒரு சன் இவர் மட்டும் தான். ஸோ அதனால அவங்க அப்பாவோட பிசினஸை வந்து தூக்கி பிடிக்கிறதுக்கோசம் அவர் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட சேர்ந்து வந்து பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்பா நானும் அரியமான் பிர்லா மாதிரி கிரிக்கெட் விளாட்லான்னு சொல்லிட்டு போறேன்பா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லான கிரிக்கெட் பிளேயர் தான் தன்னோட 22 வயசுல பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. எதனால கேட்டீங்கன்னா இதுதான் வந்து ப்ராபபிலியான ரீசன். பரவாயில்ல, அந்த பையன் அதையும் தாண்டி நான் வந்து கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கே நம்ம வந்து பாராட்டுகளை வந்து தெரிவிப்போம். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கிற பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா டட்டன் டைபோ. இவர் பார்த்தீங்கன்னா தன்னோட 20 வயசுலேயே வந்து ஜிம்பாப்வேக்காக கேப்டன்சி பண்ணியிருக்காரு. 2001ல இருந்து 2012 வரல வந்து கேப்டன்சி பண்ணியிருக்காரு ஜிம்பாப்வேக்காக. ஸோ அண்ட் 90s கிட்ஸ்க்குலாம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவரோட கேப்டன்சி பத்தி சொல்லவே வேணாம். பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா தூள் கிளப்பிடுவாரு. அவர் டோட்டலா பார்த்தீங்கன்னா 5198 ரன் வந்து அடிச்சிருக்காரு சர்வதேச கிரிக்கெட்ல வந்து. அண்ட் அதுக்கப்புறம் எதனால தன்னோட 29 வயசு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனாருன்னு கேட்டீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மதம் சேர்ந்த ஒரு ஆள் தான். அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் கிறிஸ்தவ மதத்து மேல பயங்கர ஈர்ப்பு இருந்திருக்கு. ஸோ அதனால நான் போயிட்டு அவங்க வந்து தொண்டு செய்யணும், நான் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கால பீரியட்ல வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு போயிட்டாரு. ஸோ போயிட்டு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டர்ன் வந்து வந்தாரு கம்பேக் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே டீம் கூட பார்த்தீங்கன்னா ஹெட் கோச்சா வந்து மாற ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் அவர் அது மட்டும் இல்லாம IPL வந்து KKRக்காக வந்து பிளே பண்ணியிருக்காரு. ஸோ அண்ட் அவர் பிளே பண்ணதை எத்தனை பேர் வந்து பார்த்துருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. இது வரலும் சீக்கிரமா ரிட்டையர் ஆன பிளேயரை பத்தி தான் பார்த்துருந்தீங்க. இதுக்கப்புறம் லேட்டா ரிட்டையர் ஆன பிளேயரை பத்தி ஒருத்தர் பார்க்க போறீங்க, பாத்துங்க. அதுக்கு என்னங்கிறப்ப ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வேற யாரும் இல்ல, வில்லியம் கிரேஸ் தான். சச்சின் டெண்டுல்கரோட செஞ்சுரி ரெக்கார்டே பிரேக் பண்ண ஒரே ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம வில்லியம் கிரேஸ் தான். ஸோ இன்னைக்கு கிரிக்கெட் இவ்வளவு அளவுக்கு பயங்கர ஃபேமஸா இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் முன்னோடி யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம வில்லியம் கிரேஸ் தான். அந்த நல்ல காரியத்தை பண்ணவன் நீதானா? ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 251 ஆஃப் செஞ்சுரிஸ் வந்து அடிச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம கிரிக்கெட்ல நீண்ட நாள் பார்த்தீங்கன்னா விளையாடின ஒரே ஒரு பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம வில்லியம் கிரேஸ் தான். 55 வயசு அவரும் பிளே பண்ணியிருக்காரு. சூப்பர். அண்ட் அவர் ஆள் பார்க்கறதுக்கே ஜெய்ஜாண்டிக்கா இருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம 5200 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு ஆல்மோஸ்ட். அது மட்டும் இல்லாம பவுலிங் வந்து போடுவாருங்க. அண்ணன் பார்க்கதான் காண்டா மிருகத்தை கட் பண்ணி போட்ட மாதிரி இருப்பாரு. ஆனா அண்ணனுடைய கை பக்குவம் தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். 2800 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஆல்ரவுண்டரா பேட்டிங் பார்த்தீங்கன்னா தரமா வந்து விளையாடுவாரு. ஸோ அந்த சச்சின் டெண்டுல்கர் செஞ்சுரி ரெக்கார்ட் பிரேக் பண்ணது இவர் மட்டும் தான். இவர் எவ்வளவு செஞ்சுரி அடிச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா 124 செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு. இது வரல சச்சின் டெண்டுல்கரோட ரெக்கார்டை பிரேக் பண்ண ஒரே ஆள் இவர் மட்டும் தான். அண்ட் கிரிக்கெட் இன்னைக்கு இவ்வளவு அளவுக்கு பயங்கர ஃபேமஸ் ஆனது காரணம் அவரு தான். அந்த காலத்துல அவர் வந்து பிளே பண்ண ஆரம்பிச்சாருன்னா ஆடியன்ஸ் எல்லாருமே அவ்வளவு விரும்பி வந்து பார்ப்பாங்களா? அது எதுவும் கேட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் மேட்ச் எல்லாம் கிடையாது, கல்லி கிரிக்கெட்ல பிளே பண்ண சொல்லி. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா? ஸோ நீங்க MS தோனி படம் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். MS தோனி பேட்டிங் ஆட வந்தாருன்னா ஸ்கூல்லே லீவ் விட்டாங்க, அவர் போய் பார்க்கறதுக்கோசம் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்களே. ஸோ அது ரியல் இன்ஸ்டன்ட் இவருக்கு வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த அடுத்த வீடியோல பார்த்தீங்கன்னா காணாம போன 3 பவுலர்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அந்த வீடியோக்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம ஐடியை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரே லைக் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்மா வந்து மீட் பண்ணுவோம். ஸோ அண்ட் ஓகே கைஸ், லவ் யூ ஆல், பபாய்.